அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்றைய பதிவில் நவக்கிரக ஸ்தலங்கள் வரிசையில் நம்ம திருத்தலங்களை பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சுக்கிரனுக்கு உரிய பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய கஞ்சனூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவிலை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நவக்கிரக ஸ்தலங்களில் சுக்கிர பகவானுக்கு உரிய பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடியது கஞ்சனூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் இருக்கக்கூடியது தான் கஞ்சனூர். இது சுக்கிர பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் கூட இங்கு சுக்கிர பகவானுக்குன்னு தனி சன்னதி கிடையாது. சிவபெருமானே சுக்கிரனின் வடிவாக காட்சியளிக்கிறார். முக்கியமாக இது திருமண தடை நீக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குதுன்னு சொல்றாங்க. நவகிரகங்கள்ல சுக்கிர பகவான் யோககாரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் அசுரர்களோட குலகுருவாகவும் போற்றப்படக்கூடியவர். வாழ்விற்கு தேவையான அனைத்து வித சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிர பகவான். ஒருவரோட ஜாதகத்துல சுக்கிர பலம் சரியாக இருந்தால் மட்டும்தான் மன வாழ்க்கை, மகப்பேறு, மகிழ்ச்சியான வாழ்க்கை இதெல்லாம் அமையும்னு சொல்றாங்க. ஒருவரோட ஜாதகத்துல சுக்கிர பகவான் பலம் குறைந்து இருக்காரு அப்படின்னா திருமணத்துல தடை, திருமணம் ஆவதுல தாமதம், இனிமையான திருமண வாழ்க்கை அமையாமல் போறது போன்ற தோஷங்கள்லாம் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. செல்வ சேர்க்கைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான்னும் சொல்லப்படுது. உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கிர பகவான். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி மகிழ்ச்சியான மனவாழ்க்கை, குழந்தை பேரும் அளிப்பவர் சுக்கிர பகவான். இவரது அனுகிரகத்தால தான் சுக்கிர யோகம் அடித்தா ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் அப்படிங்கிற தகவலையும் சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு கூடுதலான தகவல், சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிர வாரத்துல சுக்கிர ஹோரையில சுக்கிர பகவானை பிரார்த்திப்பதும் வழிபடுவதும் விசேஷமானதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த திருக்கோவிலுக்கு செல்கிறவர்கள் அங்கு நடைபெறக்கூடிய பூஜைகள் என்னங்கிற விவரங்களை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது நலம். நவகிரகங்கள் அனைத்தும் நமக்கு நன்மையே செய்யும். நமது உழைப்பை கூடுதலாக வாழ்க்கையில் செலுத்தினால் முன்னேற்றம் என்பது தடைபடாமல் நமக்கு வரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.